தூத்துக்குடி அரசு மருத்துவமனை குழந்தைகள் பிரிவு மற்றும் இரத்த வங்கி பகுதி முன்பு மழைநீர் தேங்கியுள்ளதால் நோயாளிகள் கடும் அவதியடைந்து வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் மோகன்ராஜ் இணைப்பில் காத்திருக்கிறார். மோகன்ராஜ், அந்த பகுதியில் மழை தேங்கியிருப்பதால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்தும் மழைநீரை அகற்ற என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது, விவரங்களை சொல்லலாம். நிச்சயமாக சரவணன், தூத்துக்குடி மாநகர பகுதி மற்றும் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இரவு முழுவதும் விட்டுவிட்டு தற்போது வரை தொடர்ந்து மழை பெய்து வரும் மழை காரணமாக இன்று இரண்டாவது நாளாக தூத்துக்குடி மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அளித்து மாவட்ட ஆட்சியர் இளம்பகவத் உத்தரவிட்டுள்ளார். தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் தேங்க துவங்கியுள்ளது. தூத்துக்குடி மாவட்டத்தில் மற்றும் மாநகர பகுதியில் நேற்று இரவு முதல் தற்போது வரை தொடர்ந்து பரவலாக விட்டுவிட்டு மழை பெய்து வருகிறது. தூத்துக்குடி மாவட்டத்தில் தூத்துக்குடி, திருச்செந்தூர், சிறுவைகுண்டம், காயல்பட்டினம், சாத்தான்குளம், கோவில்பட்டி, ஓட்டப்பிடாரம், வைப்பார் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மாவட்டம் முழுவதும் பரவலாக மழை பெய்தது. இதைத் தொடர்ந்து இன்று இரண்டாவது நாளாக தூத்துக்குடி மாவட்டத்தில் மட்டும் பள்ளிகளுக்கு விடுமுறை அளித்து மாவட்ட ஆட்சியர் உத்தரவு பிறப்பித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக திருச்செந்தூர் மற்றும் காயல்பட்டினத்தில் 45 மில்லிமீட்டர் மழையும், குலசேகரப்பட்டினம் மற்றும் வைப்பார் பகுதியில் 39 மில்லிமீட்டர் மழையும், தூத்துக்குடியில் 27 மில்லிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளது. மாவட்டம் முழுவதும் சராசரியாக 423 மில்லிமீட்டர் மழை பெய்துள்ளது. தூத்துக்குடி மாநகர பகுதியில் இரவில் இருந்து தொடர்ந்து பெய்து வரும் மழையின் காரணமாக தாழ்வான பகுதிகளான தூத்துக்குடி பழைய மாநகராட்சி சாலை, ரயில்வே ஸ்டேஷன் ரோடு, கடற்கரை சாலை, தமிழ்ச்சாலை ரோடு, வாவிச சாலை உள்ளிட்ட மாநகரின் பல்வேறு பகுதிகளில் மழை நீரானது வெள்ளம் போல் சூழ்ந்துள்ளது. இதேபோல தூத்துக்குடி அரசு மருத்துவமனை குழந்தைகள் பிரிவு மற்றும் இரத்த வங்கி பகுதிகளில் முன்பு மழைநீர் தேங்கியுள்ளதால் நோயாளிகள் கடும் அவதிக்கு உள்ளாகி வருகின்றனர். சரவணர், தொடர்ந்து மாநகராட்சி சார்பில் மழைநீர் அகற்றும் பணியில் தொடர்ந்து மாநகராட்சி ஊழியர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி மோகன்ராஜ்.